அங்கன்வாடி பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை வந்து ஆஃப்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளருக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி போடுறத பற்றி பார்க்கலாம். தகவல் வந்து முழுமையாக படிக்கணும். அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 23/4/2025 ஏப்ரல் 23ஆம் தேதி அப்ளிகேஷன் போடுறதுக்கான கடைசி தேதி. அங்கன்வாடி பணியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தமிழில் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும். வயதுன்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதில் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வயது எக்ஸப்ஷன் இருக்குது. டிசேபிள் பர்சனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டிக்கு 40 வயது இருக்குது. ஓகேங்களா? தகவலை படிச்சுட்டு முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. நம்மளுடைய வேலை வெளிக்காடு சேனலில் அங்கன்வாடிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாராவது வில்லிங்காக இருக்கீங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டக்கூடிய நம்பருக்கு வந்து வந்தீங்க காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிவிட்டு முழு தகவலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பணியாளர் போஸ்டிங் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத தகவலை பார்க்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். உங்களுடைய ஃபோட்டோ, மாவட்டம், வட்டாரம் மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தாரோடைய பெயர், உங்களுடைய ஃபாதர் அல்லது கணவருடைய பெயர், உங்களுடைய இருப்பிட முகவரி ஸ்டில் இப்போ நீங்கள் எந்த முகவரியில் இருக்கீங்க அதையும், உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், தொலைபேசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத கொடுங்க. ஆதார் நம்பரு, உங்களுடைய பேரூராட்சியா நகராட்சியா, நீங்கள் நகராட்சினா உங்களுடைய நகராட்சியோட பெயர் எழுதுங்க. இல்லை பேரூராட்சினா அதனுடைய பெயர் வந்து கேட்குறாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஊராட்சி சேர்ந்தவங்கன்னா அதனுடைய ஊராட்சியோட பெயர், இல்லை கிராமம்னா உங்களுடைய கிராமத்தோட பெயரை நீங்கள் எழுதலாம். நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய குழந்தைகள் மையத்துடைய எண், அதோட பெயர், அதனுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. தெளிவாக அப்ளிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. அழுத்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக பண்ணுங்கள். உங்களுடைய குவாலிஃபிகேஷனு 12th படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் மென்ஷன் பண்ணிடுங்க. அது ஜெராக்ஸுமே அட்டாச் பண்ணிடுங்க. பிறந்த தேதியை பூர்த்தி செய்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன தேதி இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தப்பாக கொடுத்துடாதீங்க. என்ன கேஸ்ட்டு, ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோன்னா என்ன கேஸ்ட் வரீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த கேஸ்ட்டில் சப்கேஸ்ட் இருக்குன்னா அதையுமே வந்து குறிப்பிட்டுருங்க. விண்ணப்பத்தாருடைய இருப்பிட முகவரி இதில் ஒரு ஆதார் கார்டு இருக்கலாம், இல்லை ஸ்மார்ட் கார்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாக்காளர் அடையாளத்தில் இருக்குன்னா அதை ஜெராக்ஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். சரி, இதில் வந்து மாநகராட்சி பேரூராட்சின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, குழந்தைகளுடைய நீங்கள் விண்ணப்பத்தாருடைய குழந்தைகள் மையம் உங்களுடைய வார்டு நம்பருக்குள்ளே இருக்கா, இல்லை வார்டு நம்பரை சேர்ந்தவராக இருக்கீங்களா, இல்லை பக்கத்து வார்டு நம்பருக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அந்த வார்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா, அந்த வார்டோட எல்லைக்குள்ளே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு 3rd ஒன் கேட்குறாங்க. ஓகேங்களா? கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்துடைய ஊரகம் கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய குழந்தைகள் மையம் உங்களுடைய சொந்த கிராமத்தில் கூட இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து கிராமத்தில் இருக்கலாம். உங்களுடைய அங்கன்வாடி வந்து பக்கத்து, நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய அங்கன்வாடி பக்கத்து கிராமத்தில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஊராட்சிக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கீங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. எல்லாமே தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அதே கிராமம்னா ஆம் கொடுங்க. இல்லை பக்கத்தூராக இருக்கீங்கன்னா 2nd ஒன்றை கொடுங்க. 3rd ஊர் வந்து பற்றி என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே இருக்கீங்கன்னா 3rd ஒன்றை வந்து கொடுங்க. மேரீட் அப்படின்னா மேரீட் மென்ஷன் பண்ணிவிட்டு, மேரீட்னா சில பேர் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்கலாம். அப்படின்னா கணவனார் கைவிடப்பட்டதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மாற்றுத்திறனாளி பெண்ணாக இருக்கீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணாக இருக்கீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிங்க. விண்ணப்பத்தாருடைய குழந்தை அல்லது கணவனோ விபத்தால் இறந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 30 வயது ஆகி 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. குழந்தைக்கு ஒருவேளை உங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்குன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. திருமணம் ஆகாதவர்னா உங்களுடைய தந்தை வந்து இறந்திருக்காருன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா, சப்போஸ் குள்ளமாக இருக்கீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லை தொழுநோயால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அமில வீச்சால் பாதிக்கப்பட்டீங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகேங்களா சைன் போட்டுருங்க. உங்களுடைய நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் ஜெராக்ஸ் பண்ணி செல்ஃப் அட்டாச் சைன் இருக்கும். உங்களுக்கு சரளமாக வந்து தமிழ் பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு வரும்போது உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் வரணும். 25லேருந்து 35 வயதுக்குள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஆதரவற்ற பெண் விதவையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இல்லை நீங்கள் டிசேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா 38 வயது வரைக்குங்க
அப்ளிகேஷன்ஸ் வந்து போடலாம். நீங்கள் வந்து ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்ட ஒரு டிசேபிள் பர்சன் சொல்கிறீங்க, அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜெராக்ஸுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட இருக்கணும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இல்லைன்னா வாக்காளர் அட்டை, இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசேபிள் பர்சனாக அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. போஸ்ட் மூலியமாக தான் சென்ட் பண்ணும். போஸ்ட் மூலியமாக வரும்போது லேட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு, ஓகேங்களா? அப்படின்னா முன்கூட்டியே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம், உங்களுடைய பெயர் ப்ளஸ் எந்த தேதியில் வாங்குறீங்க, எந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து தேதிக்குரிய அலுவலக முத்திரையோட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சவங்க இருக்கீங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸில் வந்து அங்கன்வாடிக்கான ஃப்ரீ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தகவலை முழுமையாக படிங்க. முதல்ல வந்து அப்ளிகேஷன் முழுமையாக படிச்சுட்டு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.